மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் விலகுது. மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வரவுகள் இருக்கக்கூடிய தன்மை. மாதத்தின் 15 நாள் 10வது 15வது நாளுக்கு பிறகு ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்ந்துடுறார். ராசிநாதன் ராசியில் இருக்க விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்க 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் 2, 9, 11ஆம் பாவங்கள் வலுவாக இருக்கின்றதுனால மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த காலத்தில் ஒரு 3 வருஷம் அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவேன். 2022ஆம் ஆண்டு எந்த மிதுன ராசிக்காரரும் நல்லா இல்லை. அதிலிருந்து படிப்படியாக, அதாவது ஒரு வருடம் நம்ம பட்ட துன்பத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம், ஒரு வருஷம் பணம் போச்சுன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 3 வருஷம் 5 வருஷம் ஆகுது இல்லையா? அது மாதிரி அட்டமச்சனியின் விளைவுகளை நீங்கள் ஒரு 5-6 வருஷமாவது பிக்கப் பண்ணி தான் 5-6 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இந்த காலியான இடத்தை காலியான பணத்தை நிரப்ப வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த 2024 ஜூன் மாதம் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் ராசியில் இருக்கிறது என்ன ஒரு தன்மையை கொடுக்குன்னு பார்த்தா ஒரு தைரியத்தை கொடுக்கும். எதையும் சமாளிச்சுக்கலாம். இதுவரைக்கும் தலைக்கு மேலே போயிருந்த அத்தனை விஷயங்களும் நம்முடைய கட்டுக்குள் வரக்கூடிய தன்மைகள், எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற திறமை, இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவி வேற்றுமை, குடும்ப அமைப்புகளில் வழக்குகள் போன்ற அமைப்புகளில் போய் சிக்கிக்கிட்டு இருந்தவங்க, அதை காணோம் இதை காணோம், இதற்காக காவல் நிலையத்துக்கு அலைஞ்சவங்க, அல்லது குடும்ப விவகாரங்களில் ஒரு மாதிரியான அத்தனை மன நிம்மதியை இழந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக, இதுவரைக்கும் உதவாதவர்கள் கூட தேடி வந்து உதவக்கூடிய தன்மைகள் இப்போது உங்களுக்கு உண்டு. ராசியில் நண்பர்கள் வந்து உங்களுடைய அமைப்பில் ராசியிலேயே நண்பர்கள் வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. சூரியன் உங்களுடைய நண்பர், சுக்கிரன் உங்களுடைய நண்பர். மாதத்தின் பிற்பகுதியில் தான் வந்து புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கக்கூடிய ராசி சுபத்துவம் 9ஆம் இடம் சுபத்துவம் என்கின்ற எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. ரெண்டாவது, ஒரு ஆன்மீகத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு ஆன்மீக இது, ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு, குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு, குலதெய்வ கோவிலை எடுத்து கட்டலாம் என்கின்ற அமைப்பு, அல்லது ஒரு குருவுக்கு நிகரான ஒரு பெரியவரை சந்தித்து அவர் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே ஜூன் மாதத்தை சொல்லலாம். 10ஆம் இடத்துல ராகு இருந்து 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அடிக்கடி நான் சொல்லுவேன், 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. என்ன நடக்கும்? ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நல்ல விதமாக இது வரைக்கும் வெளிநாடு போகலை, வெளி மாநிலம் போல தூர இடங்களில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இப்போதே நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு போக வேண்டும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுத்தி அமைப்புகள் எவரவருக்கெல்லாம் கை கொடுக்கிறதோ அவரவர்கள் எல்லாம் வெளிநாடுகள் கிழக்கு நாடுகளுக்கு போய் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், கிழக்கு நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக 2024 சொல்லலாங்க. கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மிதுன ராசிக்காரர்கள் மாதிரி அஷ்டமச்சனியில் கடுமையான ஒரு தோல்வி அமைப்புகள் எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டுதுன்ற இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது படிப்படியாக விலகி 2024 இந்த 6 மாதம் கொஞ்சம் பரவாயில்ல தான். இந்த கொஞ்சம் பரவாயில்லை என்கின்ற அமைப்பிலிருந்து விலகி அப்படியே இன்னும் நன்றாக இருக்கிறது என்கின்ற நிலைமைக்கு மாறக்கூடிய அத்தனை தன்மைகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாகவே இருக்கிறது. நல்லதை சுருக்கமாக தான் சொல்லுவேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் பெருசாலாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இது எல்லாமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பிரிச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் இது வரைக்கும் புகழடையணும், இணையம் சார்ந்த விஷயங்களில் சம்பாதிக்கணும், ஒரு கணக்கு வழக்கு அக்கௌண்ட். ஏன்னா மிதுனராசிக்காரர்கள் பொதுவாகவே புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். புத்திசாலித்தனமான துறைகளில் தான் நீங்கள் சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. ஆகவே புகழ் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 3ஆம் அதிபதி கீர்த்தி ஸ்தானாதிபதி ராசியில் சுபத்துவமாக சுக்கிர குருவோடு இணைந்திருப்பது. முதல்ல அவர் 12ஆம் இடத்துலேயே ராசியிலேயே மாறி மாறி வரக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பு. வீட்டில் இது வரைக்கும் கெட்ட பேர் எடுத்திருந்தவங்களுக்கு அதிலிருந்து அப்படியே விடுதலை பெறக்கூடிய அமைப்பு. வெளியிலேயே சாதிக்க முடியாமல் இருந்தவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2024 ஜூன் மாதம்.